ஹாய்! ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான ராகி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு மட்டும் இருக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே. இது ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டா கூட கெட்டு போகாது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் வேணால் எடுத்துக்கோங்க. அதை வந்து வாசனை வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு பிஞ்சில் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம வந்து கொதிக்கிற தண்ணீர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இது ஆட் பண்ணுறதுனால நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் லட்டு. அதனால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா வந்து அடை தட்டுவோம்ல அந்த பக்குவத்துக்கு மாவை பிசைஞ்சிட்டு நம்ம 3 உருண்டைகள் எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்துருக்க மாவுக்கு. அதுக்கப்புறம் தோசைக்கல் தவா எடுத்து வச்சு எண்ணெய் லேசாக அப்ளை பண்ணி சின்ன சின்ன அந்த மாதிரி அடைகளை வந்துட்டு தட்டி விட்டு கையாலேயே தட்டி விட்டுக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் பிளேட்டு இந்த தட்டு பின்னாடி திருப்பி வச்சுட்டு கூட எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி அடை மாதிரி தட்டிட்டு இது வந்து வேக டைம் எடுக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னமாக அந்த மாதிரி துண்டுகளாக பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க கப்லேயே 1/2 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 3/4 கப்பில் நாட்டு சக்கரை, நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். அதையும் எடுத்துகிட்டு நல்லா வந்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கப்பில் 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் வந்து ஈரப்பசம் இல்லாமல் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுனால ஈரப்பசம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அரைச்சிருக்கோம்ல, அதோட கலந்துட்டு அப்புறம் என்ன நமக்கு பிடிச்ச மாதிரி லட்டு வந்துட்டு பிடிச்சிக்கோங்க. உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.